அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டாபிக் வந்து மல்டிப்ளிகேஷன் டேபிள் ஆர் கேலேஸ் டேபிள் ஆர் காம்போசிஷன் டேபிள் குரூப்பில் இருக்கக்கூடிய மல்டிப்ளிகேஷன் டேபிள் எப்படி எழுதலாம், என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். எனி பைனரி ஆப்ரேஷன்ங்கிறது வந்து ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவைட் எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஃபைனைட் செட்டுங்கிறது வந்து டெஃபினட்டாக இருக்கிறது can be described by means of multiplication table. ஃபைனைட் செட் அதாவது 2 3 4 எனி நம்பர் ஃபைனைட்டாக இருக்கிறது, இன்ஃபைனைட்டாக இல்லாமல் ஃபைனைட்டாக இருக்கக்கூடிய எந்த ஒரு குரூப்பையும் நம்ம என்ன பண்ண முடியும், மல்டிப்ளிகேஷன் டேபிளில் இந்த மாதிரி எழுத முடியும்னு சொல்கிறாங்க. இட் கன்சிஸ்ட் ஆஃப் n rows and n columns. இதில் எவ்வளோ ரோஸ் இருக்கணும், n ரோஸுங்கிறது இப்படி டிவைட் பண்ணணும், காலம்ஸ் அப்படிங்கிறது இப்படி வரும். இந்த மாதிரி 1 2 3 இதெல்லாம் காலம்ஸ். இந்த மாதிரி 1 2 3 இந்த மாதிரி வந்ததுன்னா அதுக்கு பேர் ரோஸ். பிளேஸ் எலிமெண்ட் ஆஃப் செட் எஸ் அட் த ஹெட் ஆஃப் 1 row and 1 column. இட் ஷுட் பி இன் சேம் ஆர்டர். இதில் வந்து என்ன கண்டிஷன் சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு டைம் ரெப்ரசன்ட் பண்ணுறோம் இல்லையா, ஃபஸ்ட்டு ரோவும் ஃபஸ்ட்டு காலமும் என்னவாக இருக்கணும், ஃபஸ்ட்டு ரோவும் ஃபஸ்ட்டு காலமும் என்னவாக இருக்கும், எலிமெண்ட்டாக இருக்கும். எலிமெண்ட்டை வந்து அட் த ஹெட்டில் நம்ம டிஃபைன் பண்ணிடணும். அண்ட் இட் ஷுட் பி இன் சேம் ஆர்டர். இப்போ 2 by 2 rows 2 columns இருக்கணும், இல்லாட்டி 3 rows 3 columns எல்லாமே என்னவாக இருக்கணும், சேமாக இருக்கணும், n into n இருக்கணும். த ஆப்பரேட்டர் ஸ்டார் இஸ் பிளேஸ்ட் இன் த லெஃப்ட் கார்னர். என்ன ஆப்ரேஷன் பண்ணுறீங்க, ப்ளஸ்ஸா மைனஸா அப்படிங்கிறது இந்த கார்னரில் நம்ம டிஃபைன் பண்ணிடணும், எழுதிடணும். த n cross n equal to n squared space can be filled by ai star aj. இப்போது இங்கே மல்டிப்ளை பண்ணி நம்ம போடுறதுக்கான ஸ்பேசஸ் எவ்வளோ தேவைப்படுனா, 2 by 2னா நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படும், 2 into 2 4 பிளேசஸ் தேவைப்படும், 3 into 3னா 9 பிளேசஸ் இங்கே பாக்ஸஸ் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரீஅரேஞ்ச்மெண்ட் தியரம்னா என்னென்னு பார்க்கலாம். ஒன் எலிமெண்ட் இஸ் occurs only one in the rows or columns. ஒரு எலிமெண்ட் வந்து ஒரு ரோவில் அல்லது காலத்தில் ஒரு தடவை தான் வரணும். இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போட்டு காட்டுறேன். இப்போது நம்ம எடுத்துக்கக்கூடிய ஆப்ரேஷன் வந்து மல்டிப்ளிகேஷன் எடுத்துக்கலாம். இங்கே வந்து 1 ஒமேகா ஸ்கொயர்டு, இங்கே இது வந்து என்ன சொல்லியிருக்கேன், ரோ, இது வந்து காலம். இதையே நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட் ரோவில் போட்டுக்கணும். 1 into 1 1 into ஒமேகா 1 into ஒமேகா ஸ்கொயர்டு தான் வரும். எப்போவுமே ஃபஸ்ட்டு ரோவில் அதே தான் வரும், ஏன்னா 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறங்காட்டி. ஒமேகா இன்ட்டு 1 ஒமேகா இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர்டு, ஒமேகா இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர்டு வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஒமேகா ஈக்குவல் டு ஒமேகா க்யூப் கிடைக்கும். நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு எலிமெண்ட் ஒரு ரோவில் ஒரு தடவை தான் வரணும். ஸோ இங்கே ஒமேகா வந்தாச்சு, ஒமேகா ஸ்கொயர்டு வந்தாச்சு. அப்போ இங்கே என்ன தான் வரணும், ஒமேகா க்யூப் ஈக்குவல் டு 1ன்னு போடணும். அப்போது ஒரு ரோவில் ஒமேகா ஸ்கொயர்டு 1 போட்டாச்சு. ஸோ ஒமேகா க்யூபோட வேல்யூ இந்த இடத்துல 1 அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஒமேகா இன்ட்டு 1 ஒமேகா ஸ்கொயர்டு இன்ட்டு ஒமேகா க்யூப் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் 1. ஸோ இந்த இடத்துல 1 போட்டுக்கணும். ஒமேகா ஸ்கொயர்டு இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர்டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஒமேகா பவர் 4. இதை எப்படி எழுதலாம், ஒமேகா இன்ட்டு ஒமேகா க்யூப் ரெண்டே ஆட் பண்ணால் ஒமேகா 4 வந்துருமா. அப்போ ஒமேகா க்யூபோட வேல்யூ என்ன 1. ஸோ ஒமேகா இன்ட்டு 1 ஒமேகா. அப்போ இந்த இடத்துல ஒமேகா போட்டுக்கணும். இங்கே பாருங்கள், ஒரு ரோ வந்து ஒரு தடவை தான், ஒரு ரோவில் ஒரு எலிமெண்ட் ஒரு தடவை தான் வந்திருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும். அதே மாதிரி இங்கே எடுத்துருக்கக்கூடிய எலிமெண்ட் வந்து 3 இல்லையா. அப்போ வந்து இங்கே வந்து எவ்வளோ எலிமெண்ட் இருக்கும், 3 rows 3 columns. அப்போ 3 into ரெண்டும் எப்படி இருக்குது, சேம் நம்பராக இருக்கணும்னு சொன்னோமா. n வந்து 1 ரோவும் 1 காலமும் சேம் ஆர்டரில் இருக்கணும்னு சொன்னோமா. அதே மாதிரி இதுக்கு தேவையான ஸ்பேசஸ் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 3 into 3 ஸ்கொயர்டு எவ்வளவு 9 கிடைக்குமா.
இப்போ இங்கே எவ்வளோ ஸ்பேசஸ் விட்டுருக்காங்க 1 2 3 4 5 6 7 8 9 ஸோ 9 ஸ்பேசஸ் அதே தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. நன்றி.